ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் மகாமகம் குளத்துக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது. அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸே வந்து செம்ம லெவலாக இருந்துச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இது ஒரு ரொம்ப புது யுகமாக இருந்துச்சு. எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலோட இது வந்து கேஷியர் அக்கௌண்ட் பே பண்ணுற இடம், அமௌண்ட்டை பே பண்ணுற இடம், சரிங்களா? இவர் தான் வந்து இந்த கடையோட ஓனராக. இவர் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது. இது என்னன்னே சொல்ல முடியல. கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் இதை வச்சுருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டது தான், ஒரு டெய்லி சாப்பாட்டுக்கேவும் வழி இல்லாத அளவுக்கு நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேரளா வந்திருக்காரு, நான் வேலைக்கு போனேன், திருப்பூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொன்னார். சரி, இதுக்கு என்ன தான், இதெல்லாம் என்னென்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவர் நிறையா விஷயங்கள் சொன்னார். இப்போ அதை போய் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போமா? எதையும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒவ்வொன்றுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காயின் இல்லைங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கால காயின், சரிங்களா? பழங்கால காயின்லாம் இவர் வந்து சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இது பூரா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த காலத்து நூற்றாண்டு பழமை நூற்றாண்டு காயினா இதெல்லாமும். இது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு காயினா. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா என்னன்னு தெரியல, நான் பார்த்ததில்ல, ஸோ அதனால் சொல்கிறேன். இதுவுமே வந்து 16ஆம் நூற்றாண்டோட காயினா. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமை வாய்ந்த காயினுங்க. இதில் எதுவுமே நம்ம இப்போ யூஸ் பண்ணுற காயினே இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த வாட்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் அந்த காலத்து, அதாவது 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாரு, அப்போ இருந்து எடுத்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் இருக்க காயின்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், நம்மளாம் பார்த்துருப்போமான்னு தெரிலங்க இந்த காயின்ஸில். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது இந்த காயின்லாமும். ரொம்ப மிராக்கலாக இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரலைங்க. இதெல்லாம் என்னது, கற்கள் போலங்க, அதாவது பழமை வாய்ந்த கற்கள் போல். இது இந்த குங்குமச்சிமிழ் அந்த இது கூட நம்ம பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கவே, நம்மளாம் பிறக்காதுக்கு முன்னாடி வந்திருக்கு இந்த 10 பைசா காயின். இது எல்லாமேங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ காயின் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு நைஃப் மாதிரி இருக்குங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போலங்க. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. அதாவது இந்த பாத்திரங்கள் வந்து இப்போ இருக்கலாம், இந்த மாதிரி தான், அதாவது அந்த காலத்தை பார்த்தா தான் இப்போ எல்லாருமே கொண்டு வராங்க, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் தெரியுது. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமான்னு தெரில. இது கூட இப்போ நிறையா பார்த்துட்ருக்கோம். குங்குமச்சிமிழ் இது வந்து ஏதோ இந்த இது அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க போலங்க, ஏதோ எலக்ட்ரிக்கல் போல். இது இந்த ஃபேனு இதுக்கெலாம் போடுறது. இந்த காயின் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல. இந்த மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு காயினும். இதில் இருக்கிற காயின்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அப்போ 1 ரூபா 2 ரூபா யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த காயினுங்க சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கவே, அதை விட இங்கே பாருங்கள், இது வந்து பித்தாளையில் இருக்குங்க. இங்கே பாருங்கவே, பித்தாளையில் இருக்குங்க. அதாவது இந்த பித்தாளைனா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, செம்பில் இருக்குங்க காயின் எல்லாமே. இங்கே பாருங்கவே, அழகாக இருக்காரு பாருங்க. பெருமாள் வந்து அழகாக சூப்பராக, அது என்ன சொல்கிறது, அந்த லெவலில் இருக்காருங்க. இந்த பக்கம் முருகன் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இது என்னமோ வித்தியாசமாக இருக்குங்க. இது என்ன எதுவுமே சொல்ல வரல, அந்த அளவுக்கு வச்சுருக்காங்கங்க. இதோட ஃபுல் கவரேஜ் பார்த்துருக்கீங்களா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இவ்வளோ பணத்தை நம்ம மொத்தமாக ஒரே இடத்துல பார்த்துருப்போமான்னு தெரியாது. இது ஃபுல்லாக டாலர்ஸு, அப்போ வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு எல்லாமே வந்துங்க. இவ்வளோ அமௌண்ட்டு கடையில் வச்சுருக்காருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக யார் உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குபேரர் உட்காந்துருக்காருங்க. உண்மையிலே கோவிலில் கூட இந்த ஒரு அளவுக்கு குபேரர் உட்காந்துருப்பாரான்னு எனக்கு தெரில. ஆனால் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காருங்க. இதில் ஒரு விஷயம் என்ன ஒன்று தெரியுமாங்க, என்னென்னா இவர் வந்து இந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாராம், ஓப்பனில் தான் வச்சுருப்பாராம். வீட்லேயும் லாக்கர் கொண்டு க்ளோஸ் பண்ண மாட்டாராம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறாருங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து நம்பிக்கையாக கான்ஃபிடென்ஸாக இருக்கார். இங்கே பாருங்க, ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ தச்சுருவமாக எவ்வளோ ரசனை உள்ளவராக இருப்பாருன்னு பாருங்கள். இதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து பயபக்தியாக இருக்கிறதுனால அவரே தான் ஷூட் பண்ணார் எல்லாத்தையுமே. அவருக்கு வந்து இப்போ இங்கே பாருங்க, டெய்லி வந்து இங்கே தான் சாப்பிட எல்லோரும் வந்து இங்கே செலவழிக்கிறது மட்டும் பூவு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் செலவு பண்ணுற விஷயங்கள் மட்டும் ஒரு நாளைக்கு 2000-3000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா இதுதான் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, என்ட்ரன்ஸ்லேயும் என்ன இங்கே இருங்க ஒரு நாளைக்கு லிங்கம் போடுவாங்களா டெய்லியும். அதுக்கு வந்து அதுக்கான இது வந்து பூ வந்து சரிங்களா. இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நடராஜர் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு. ஒவ்வொரு விஷயங்கள் கோமாதா எல்லாமே பாருங்கள் எவ்வளோ தச்சுருவமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே எனக்கு தெரியல. ஒவ்வொரு எல்லா சாமியும் எனக்குள்ளே இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாலும் நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன், எனக்கு இங்கே கிடைக்கிற திருப்தி எங்கேயும் கிடைக்காதுன்றா. இங்கே பாருங்கள், இது வந்து தேருங்க. தேரை வந்து அவர் இங்கேயே செஞ்சு வச்சுருக்காரு. ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். ஒரு ஹோட்டலுங்க இது, வேறு எதுவும் கோவில் இல்லை. ஆனால் கோவில் மாதிரி இந்த ஹோட்டலை வச்சுருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது.